அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரிடமும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் வருகின்றேன். நன்றி. இப்பொழுது நமது உடலுக்கு மிக அபூர்வமான ஒரு உறுப்பு நாசி. இது நமது உடலை இயக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, கழிவுப் பொருளையும் வெளியேற்றக்கூடியது. இது அநேக விஷயங்கள் இந்த நாக்கிலே இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். அதாவது முதலிலே பேச்சு தெளிவாக இல்லை என்றால் மூக்கு அடைச்சிருக்கிறது, மூக்கிலே சளி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆங்கில மருத்துவத்திலும் உண்டு, தமிழ் சித்த வைத்தியத்திலும் உண்டு. இரண்டிலும் சித்த வைத்தியத்தில் உள்ள வைத்தியம் 3 வேளைதான்: காலை, மாலை, மறுநாள் காலை. ஒரு வேப்பெண்ணெயை ஊற்றி விளக்கை ஏற்றி ஒரு நீல மஞ்சளை எடுத்து, விரலி மஞ்சளை எடுத்து வேப்பெண்ணெயில் முக்கி அதை விளக்கிலே எரிந்தவுடன் கீழே சட் என்று அடித்தால் அது அமர்ந்துவிடும். ஒரு காகிதத்தை மிக்கர் சுடைப்பது போல சுருட்டி கொண்டு மூக்கிலே வைத்து ஒரு மூக்கை அடைத்து விட்டு இன்னொரு மூக்கு வழியாக இழுத்தால் நமது தலையில் உள்ள ரோமமெல்லாம் நிற்கும். அப்புறமா அடுத்து இந்த மூக்கை எடுத்து கொண்டு அடுத்த மூக்கு ஒரு 3 தடவை இழுத்தால் போதும். அதே போல் மாலை ஒரு தடவை அல்லது மறுநாள் காலையில் ஒரு தடவை. சளியும் போய்விடும், செலவும் இல்லை, பக்க விளைவுகளும் இல்லை. அநேக நோய்களுக்கு பக்க விளைவே மாத்திரைகள் தான். அது அகில உலகத்திலே உள்ள மருத்துவர்களெல்லாம் கூடி இதை பகிர்ந்து இந்த மாத்திரைகளும் பல வேலைகளை செய்கிறது என்று கூறிவிட்டார்கள், முடிவே செய்து விட்டார்கள். இது இந்த மஞ்சளை சுட்டு உறிஞ்சுவது ஒன்றும் தப்பும் இல்லை, அதனால் எதிர்விளைவும் இல்லை. இத்தோடு மேலும் மூக்கை பற்றி நாம் அறிவோம். மூக்கு என்ன செய்கிறது? வாசனை அறிகிறது, ஆக்சிஜனை உள்ளே செலுக்கிறது, கரிபல வாயுவை வெளியேற்றுகிறது. அதோடு மூக்கு நாக்கோடும் தொண்டையோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது. மூக்கின் கடைப்பகுதியில் மோப்ப சக்தி உடைய நரம்புகள் மோப்ப சக்தியை அறையக்கூடிய நரம்பு நுனிகள் இருக்கிறது. அங்கே இரத்த தந்திகளும் இருக்கிறது, நரம்பு செல்களும் இருக்கிறது. மனிதனுக்கு 6 கோடி செல்கள் இருக்கிறது. இன்னும் ஆச்சரியம், முயலுக்கு 10 கோடி செல்கள் இருக்கிறது, நாய்க்கு 25 கோடி செல்கள் இருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அதே போல் மனிதன்தான் உயர்ந்தவன் என்று சொல்கிறோம். மனிதனை விட உயர்ந்த உயிரினங்களும் உண்டு. அதிகமான செயற்கை சுவாச பொருட்கள், செயற்கை வாசனை பொருட்கள் மூக்கில் அலர்ஜியை உண்டாக்கும். அதிக தூசி பட்டாலும் அல்லது அழுக்குகள் இருந்தாலும் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய கைக்கொட்டியை நாம் தொடக்கூடாது, அதை உபயோகிக்கக்கூடாது. மூக்கு தேவைப்படும் நேரங்களில் நிச்சயமாக இளம் சூடு அல்லது குளிர்ந்த நீரை வைத்து மூக்கின் உள்ளே அந்த விரலை வைத்து சுத்தமாக அதை துடைக்க வேண்டும். துடைத்துவிட்டு நல்ல சுத்தமான துணியால் அந்த ஈரத்தையும் துடைத்து விட வேண்டும். இத்துடன் பொருள்களை நேரில் பல வாசனை உள்ளவைகள் என்று அறியும் திறன் மூக்கிற்குத்தான் உண்டு. ஒரு பொருளை பார்க்காமலே அது வாசனையை வைத்து கூறக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஒருவருடைய நற்குணங்களையும் இதன் எதிர்குணங்களையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி மூக்கிற்கும் உண்டு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.